நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கேஸ் சிலிண்டர் பயன்படுத்துபவர்களுக்கு மிக முக்கிய புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு. ஸோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களை கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் பாத்தீங்கன்னா கடந்த பிப்ரவரி 28 தொடங்குச்சு. இரு தரப்புக்கும் இடையேயான தாக்குதல்கள் ஒரு மாதத்தை தாண்டி தற்பொழுது போய்கிட்டே தான் இருக்கு. இந்நிலையில் வளைகுடா நாடுகள்லயும் போர் பதற்றம் அதிகரிச்சிருக்கு. இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள்ல எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. இந்திய அரசு மாற்று வழிகள்ல எரிபொருளை கொண்டு வரத்துக்கும் இந்த பற்றாக்குறையை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கறதுக்கும் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வராங்க. குறிப்பா இந்தியால சமையல் மற்றும் வணிக பயன்பாட்டு சிலிண்டருக்கு பெரிய அளவுல தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக சென்னையில் பல வீடுகளுக்கு சிலிண்டர் சரியாக கிடைக்காத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. தற்பொழுது ஒரு சிலிண்டர் வாங்கிய பின்னர் 25 நாட்களுக்கு பின்னாடி தான் மற்றொரு சிலிண்டர் புக் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு. இதனால சிலிண்டர் கிடைக்காத நிலையில் பலரும் விறகு அடுப்பு, மின்சார அடுப்பு இந்த மாதிரி என்ன அவங்களால முடியுதோ அதுக்கு மாறிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதற்கிடையில் குழாய் வழி இயற்கை எரிவாயு இணைப்பு ஒரு நம்பகமான தீர்வா பார்க்கப்படுது. மேலும் சிலிண்டர் தட்டுப்பாட்டை சமாளிக்கிறதுக்கு பிஎன்ஜி அதாவது பைப்டு நேச்சுரல் கேஸ் கிடைக்கும் பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்கள், முக்கிய நகரங்கள்ல இருக்கக்கூடிய வீடுகள் அந்த வசதிக்கு 3 மாதத்துக்குள் மாற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு வலியுறுத்தி இருக்காங்க. மறுப்பு தெரிவிக்கக்கூடிய நுகர்வோருக்கு சமையல் கேஸ் சிலிண்டர் விநியோகம் முற்றிலும் நிறுத்தப்படும் சொல்லியும் அறிவிச்சிருக்காங்க. பூமிக்கடியில குழாய்கள் மூலமாக வீடுகளுக்கு நேரடியாக கேஸ் வழங்கக்கூடிய இந்த முறை இடையறாத மற்றும் பாதுகாப்பான விநியோகத்தை உறுதி செய்வதாக நம்பப்படுது. இதன் மூலம் 24 மணி நேரமுமே கேஸ் விநியோகம் செய்யப்படுவதுடன் மக்கள் இனிமேல் கேஸ் சிலிண்டர் முன்பதிவு செய்யப்பட்டு அதிக நாட்கள் காத்திருக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லைன்னு சொல்லியும் கூறப்படுது. மேலும் பிஎன்ஜி மூலம் வீடுகளுக்கு குறைந்த அழுத்தத்தில் கேஸ் விநியோகிக்கப்படுறதுனால பாதுகாப்பானது மட்டுமல்லாமல் பயன்படுத்தக்கூடிய கேஸுக்கு மட்டுமே பணம் செலுத்தினால் போதும் அப்படிங்கறதும் பொருளாதார ரீதியா பயனுள்ளதாக இருக்கும் என்பதுடன் மாதந்தோறும் சிறிதளவு பணம் சேமிக்கவும் முடியும் என்று நம்பப்படுகிறது. காற்றை விட லேசானது அப்படிங்கறனால கசிவு ஏற்பட்டால் விரைவாக காற்றில் பரவிவிடும் என்பதால் எந்த ஒரு ஆபத்தும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சோ பிஎன்ஜி இணைப்புக்கு வீட்டு உரிமையாளர்கள், வீட்டு வசதி சங்கங்கள், அடுக்குமாடி குடியிருப்புகள், வாடகைதாரர்கள், உணவகங்கள், தங்கும் விடுதிகள், அலுவலகங்கள், தொழில்துறை நிறுவனங்கள் இது மாதிரி யாரு வேணாலும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்பு அந்தந்த பகுதிகளில் பிஎன்ஜி குழாய் கேஸ் இணைப்பு உள்கட்ட அமைப்பு வசதி இருக்குதா அப்படிங்கறத தெரிந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு விண்ணப்பிக்கிறது நல்லதுன்னு சொல்லியும் சொல்லப்படுது. பிஎன்ஜி இணைப்பு வேண்டும் அப்படிங்கிறவங்க அந்தந்த பகுதிகளுக்கு ஒதுக்கப்பட்ட குழாய் கேஸ் இணைப்பு நிறுவனத்திற்கு பாதுகாப்பு வைப்பு தொகை மற்றும் பதிவு கட்டணத்தை செலுத்தி ஆன்லைன் மூலமா தான் விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த பிஎன்ஜி கேஸ் இணைப்புக்கு நீங்க அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கறத இப்ப நம்ம பார்த்திடலாம். ஆதார் கார்டு அல்லது பிற அடையாள சான்றிதழ், முகவரி சான்றிதழுக்கு நீங்க மின்சார கட்டண ரசீது அல்லது சொத்து ஆவணங்கள் அல்லது வாடகை ஒப்பந்தம் இந்த மாதிரி எது வேணாலும் காமிச்சுக்கலாம். பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், உரிமை அல்லது குத்தகை சான்றுடன் பெயர், போன் நம்பர், முகவரி, இணைப்பின் வகை அதாவது வீட்டு உபயோகமா இல்ல தொழிலா அல்லது வணிகமா அப்படிங்கறத மென்ஷன் பண்ணணும். இது எல்லாமே இருக்கக்கூடிய இந்த ப்ரூஃபையும் எடுத்துக்கிட்டு நீங்க அந்த டாக்குமெண்ட்ஸை ஆன்லைன்ல சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள்.